ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலியாகவும் பாக்கியசாலியாகவும் இருந்ததால தானே எல்லா தடைகளையும் தாண்டி இப்போது இந்த பதிவை கேட்க வந்துட்ட. இந்த பதிவை கேட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருப்பதால தான் இப்போது நான் சொல்லும் வார்த்தைகளை வாக்குகளாக உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகிற. நான் இப்போ சொல்ல போகிற எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ எப்போதும் நீயாக இருக்கிறது தான் அழகு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க அப்படி இருக்காங்களே, அவங்கள போல் நாமும் இதை செஞ்சுட்டா, அப்படி வாழ்ந்துட்டா அவங்கள போலவே நம்மளும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோமோன்னு அடுத்தவங்கள பார்த்து நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ நீயாக இருந்தால் மட்டும்தான், உன் குணத்துக்கு ஏற்றாற்போல் உண்மையாக நடந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ நினச்ச காரியங்களை உன்னால் நடத்திக்க முடியும். அது மட்டுமல்ல, நீ எப்படி நீயாக இருப்பியோ அதே போல் மற்றவங்களும் உண்மையாகவே தான் இப்படி தாங்கிறத வெளியே காட்டிக்கக்கூடிய உண்மை முகம் கொண்டவங்களாக இருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்தில் எல்லாரும் நல்லவங்க போல தான் பேசியும் பழகியும் நடிக்கவும் செய்பவர்களாக இருப்பாங்க. வாயை திறக்கிற வரைக்கும் காகமும் குயிலும் ஒரே கருப்பு நிறத்தில் தானே இருக்கும். அது கத்த ஆரம்பித்தாதானே எது காகம் எது குயில்னு தெரியும். அதுபோல் மனிதர்களிடமும் பழகி பார்க்கும்போது தான் அவங்க குணம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது தெரிய வரும். எந்த மனிதர்களையும் பார்த்தவனே உன் மனசுக்கு பிடிச்சி போச்சுன்றதுக்காக அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேணாம். வாழ்க்கைங்கிறது எத்தனை நாட்கள் இந்த மண்ணில் மனிதர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்றதை நான் பார்க்குறதில்ல. எத்தனை பேரோட மனசு சுத்தமாக உயர்வான வாழ்க்கையை நேர்மையான முறையில் வாழ்கிறாங்கங்கிறது தான் பார்ப்பேன். வாழ்க்கையின் யதார்த்தங்கிறது இதுதானே. மனிதர்கள் எப்போவுமே வாழ வேண்டிய இளமை பருவத்தில் சம்பாதிச்சு வசதியை தேடிக்கிறாங்க. வசதி வரும்போது வயசு இல்லாமல் அதை அனுபவிக்க முடியாமல் அப்புறம் நோய் நொடியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு பிள்ளைங்களை சமாளிச்சுக்கிட்டு கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு எதிர்காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமே நினச்சிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சு போயிடுறாங்க. எப்போவுமே அந்தந்த வயசில் என்ன வசதி இருக்கோ அதை வச்சுக்கிட்டே மனநிறைவை மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும் என் செல்லமே. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் மூலமாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள சில பேர் ரொம்ப பேசாமல் அமைதியானவங்களாக இருப்பாங்க. அவங்க அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு திறமை இல்லைனோ அல்லது அவர்கள் முட்டாள்கள்னோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னோ கிடையாது. எப்போவுமே பேசுகிறவனை விட அமைதியாக கேட்குறவன் தான் புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கவனித்து அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை சரியாக சாதகமாக பயன்படுத்திக்குவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீயும் அதே போல் எல்லா இடங்களிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடப்பதை கவனிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாகவும் இருக்கணும் என் செல்லமே. ஒரு சிலருக்கு அவங்க காரியம் முடிகிற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க காரியம் முடிஞ்சு போச்சுன்னா நீ யாருன்னே தெரியாதது போல் உன்னை பார்த்தாலும் கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளை கண்டு பயந்து போகாமல் அதை எதிர்த்து நீ சமாளிக்கும் போது நீ யாருங்கிறது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சொத்து என்னன்னு தெரியுமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாமல் அடுத்து பார்த்துக்கலான்னு மனசை சமாதானம் படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி எதிர்கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய மனசும் மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனுக்கு நிரந்தர சொத்து. எந்த மனிதன் எந்த வயசில் இப்படி பக்குவப்பட்ட மனசோடு மாறுறானோ அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் கவலைகளுக்கும் கஷ்டத்துக்கும் இடமே இல்லை. பொதுவாக மனிதர்கள் பிறந்து வாழும்போது இளமை பருவத்தில் சின்ன வயசில் அவ்வளோ பெருசாக யாருக்கும் இந்த பக்குவம் வந்துடாது. எல்லாருமே வயசு இருக்கிற காலத்தில் சின்ன வயசில் அதிகமாக ஆட்டம் போடுவாங்க, நினச்சதையெல்லாம் பேசுவாங்க, நான் நினச்சது தான் நடக்கணும்னு பிடிவாதமாகவும் இருப்பாங்க. ஆனால் காலம் போக போக காலம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரும்.
நீ தோல்வி அடைவ, அதை தாங்கிக்கணும், வருத்தம் வரும், அதை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கணும்னு காலம் எல்லாத்தையும் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு காலகட்டத்தில் பக்குவப்படுத்திடுங்கிறது தான் உண்மை. அதை நீ ரொம்ப தாமதமாக புரிஞ்சுக்காம எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடக்கும் யதார்த்தங்களை மனசார ஏற்றுக்கிறியோ, அதுக்கு பிறகு எதுவுமே உனக்கு கஷ்டமாகவோ கசப்பான அனுபவமாகவோ இருக்காது என் தங்கமே. இந்த உலகம் இயல்பாக பொய் சொல்கிறவங்கள நல்லவங்கன்னு தான் சொல்லும். அவங்க இனிப்பான பொய்களை பல பேர் ரசிக்கும்படியாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் இந்த மனிதர்கள் நிறைஞ்ச உலகத்தில் நீ கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக சொல்லும்போது பல பேர் உன்கிட்ட சண்டை போடலாம், சில பேர் உன்கிட்ட பிரிஞ்சு போகலாம். எது எப்படி இருந்தாலும் நீ எப்போவுமே உண்மையை பேசக்கூடிய உயர்வான பிள்ளையாக இரு. உன்னையே அழிக்கிற அளவுக்கு, உன்னையே தள்ளி கீழே வீழ்த்துற அளவுக்கு உன்னுடைய தலைவிதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த தலைவிதியை வீழ்த்து உனக்கை வாழ வைப்பதற்காக நல்ல வழிகளை இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். நீ துணிஞ்சு தைரியமாக இரு. எப்போதும் நல்லதை மட்டுமே நினைக்க பழகு. அதுதான் உன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகளை அரணாக உண்டு பண்ணும். இந்த உலகத்திலேயே எல்லாருமே நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், நீ கவலைப்படாதுன்னு பொதுவாக ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் நல்லவங்களுக்கு எங்கே நல்லது நடக்குது? நீயே யோசிச்சு பாரு. நீ பெருசாக யாருக்கும் எந்த தீங்கோ கெடுதலோ கொடுமையோ ஏமாற்றமோ துரோகமோ செஞ்சதில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நல்லவங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது பொய்யான்னு யோசிக்கிறியா? பொய்யும் கிடையாது, ஆனால் உண்மையும் கிடையாது. ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், ஆனால் கொஞ்சம் கால தாமதமாகத்தான் நடக்கும். எல்லா கெட்டதையும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க கொடுத்துட்டு அவங்கள நான் சோதனை செஞ்சுட்டு அவங்க மனசு மாறலை, அவங்க அதே உண்மையாக பக்தியாக நேர்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க எப்போவுமே நல்லவங்களாக இருக்காங்கன்னு உறுதி ஆனதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கான நல்லதை மிக சிறப்பாக உயர்வாக மிக பெருசாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் உனக்காக யாருமே எதுவும் வந்து செய்ய மாட்டாங்க. உனக்காக ஒரு அன்பாக அனுசரணையாக அக்கறையாக உதவியாக பாசமாக இருக்க மாட்டாங்கன்னு நீ யோசிக்கிறியே. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் பிறக்கலை. பெத்தவங்க பிள்ளைக்காகவும் பிறக்கலை, பிள்ளைங்க பெத்தவங்களுக்காகவும் பிறக்கலை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாதானே உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிந்தனைகளோ வலிகளோ வேதனைகளோ கஷ்டமோ இருக்காது. வாழ்க்கையில் சில உண்மைகள் யதார்த்தங்கள் கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இரு. எப்போவுமே குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் தவறான வழியில் போனதா சரித்திரம் கிடையாது. நம்ம குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது, நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதை நம்ம செய்யணும், நமக்கு இந்த பொறுப்புகளெல்லாம் இருக்குன்னு புரிந்து கொண்ட மனிதர்கள் ஒருபோதும் தவறான விஷயங்களை செய்வதோ தப்பான வழியில் போகிறதோ கிடையாது. நீயும் உன் குடும்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு குடும்பத்தை முன்னேற்றுவதை மட்டுமே உன் லட்சியமாக எடுத்துக்கிட்டு சரியான வழியில் சிறப்பான வாழ்க்கையை வாழ தயாராகு தங்கமே. எப்போவுமே சொல்கிறத கேளு. மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிறதே குடும்பமாக வடிவமைக்கப்பட்டது தான். உன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை பெற்றவங்க கிட்ட போய் அல்லது உன் கூட பிறந்தவங்க கிட்ட போய் ஒருபோதும் சொல்லாமல் நீயே உன்னுடைய திறமையால் அதை சமாளிக்க பழகிக்கோ என் செல்லமே. ஏன்னா அதை நாளைக்கு நீங்கள் மறந்து ஒன்றா சேர்ந்தாலும், நீங்கள் அதை மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் உங்களை பெற்றவங்க அதை மறக்காமல் ஏதோ ஒரு கட்டத்தில் அதை எடுத்து சொல்லி உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது அதை பெரிதுபடுத்துவதற்கு ஒரு காரணமாக இருந்துருவாங்க. ஆண்களோ பெண்களோ உங்கள் குடும்பத்துக்குள் நடக்கிற விஷயங்களை பெற்றோர்களிடம் போய் சொல்லாமல் நீங்களே அதை புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய பக்குவத்தோடு இருக்கணும் என் செல்லமே. பிரியம் இருக்குதுங்கிறத உனக்கும் தெரியும், உன் துணைக்கும் தெரியும். நீங்கள் அன்பாக பாசமாக என்னதான் இருந்தாலும்
அதை நேரடியாக வெளியில் சொல்லிக்காம அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை போடுறத மட்டும் நல்லா பெருசாக சண்டை போடுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள மனசில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் பாசத்தையும் ஏன் வெளிக்காட்ட மாட்டீங்க? அன்பும் பாசமும் வெளியே காட்டினா மட்டும்தானே உண்மை என்னன்னு உங்கள் துணைக்கு தெரிய வரும். பரவாயில்ல விடு, இனிமே எல்லாத்தையும் ஒரு தாயாக இருந்து இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகிற, ஆனால் அதற்கு முன்பாக தோல்வி அடையும் போது அதை நினச்சி வருத்தப்படாதே என் செல்லமே. ஏன்னா தோல்வி தான் எப்போவுமே வெற்றியை விட சக்தி வாய்ந்தது. ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டினா அடுத்த முறை தோல்வி அடையவே கூடாது, நம்ம தோற்று போகவே கூடாதுன்ற அந்த வைராகியம் உனக்குள்ளே வந்து அது உன்னுடைய சிறந்த எதிர்காலத்துக்காக புத்திசாலித்தனமாக உன்னை யோசிக்க வைக்கும். ஆனால் வெற்றி ஒருவரை உனக்கு கிடச்சிருச்சுன்னா நீ சிரித்து சந்தோஷப்பட்டு அந்த நிமிஷமே அதை மறந்து போயிடுவ. இப்போ சொல்லு, முதல் காரியத்தில் எடுத்தவுடனே உனக்கு தோல்வி வேணுமா வெற்றி வேணுமா? வெற்றிங்கிறது ஒரு முறை அடைஞ்சிட்டா கொஞ்சம் அலட்சியம் வந்துடும். ஆனால் தோல்விங்கிறது ஒரு முறை வந்துட்டா அடுத்த முறை தோற்று போகவே கூடாதுன்ற எண்ணத்தை உனக்குள்ள ஆழமாக ஆணிவேராக பதிய வச்சிரும். உன்னை ஏமாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில பேர் இப்போது நீ இருக்கும் கஷ்டகால சூழ்நிலையை விட மிக மோசமான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாக தான் போகிறாங்க. அதை நீயும் பார்க்க தான் போகிற. இன்னொருவர் மூலமாக அவர்களுக்கு இதைவிட மோசமான கஷ்டத்தை நான் உருவாக்குறேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் சூழ்ச்சி செஞ்சு தடைகளை உருவாக்குனாலும் இந்த வராகி அம்மாவுக்கு முன்னால் அதெல்லாம் எடுபடாது. நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தே தீருவேன். எப்போவுமே உன் கூட இருக்கிற மனிதர்களை நீ பெருசாக உயர்வாக நல்லவங்களாக நினைக்கிற நல்ல விஷயந்தான். ஆனால் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஒருத்தர் உன்னுடைய உணர்வுகளை மதிக்கலைங்கிற போது கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. உனக்கு பிடிக்காதவங்களோ அல்லது உன்னை பிடிக்காதவர்களோ உன்னை பார்க்கும் சூழ்நிலை வரும்போது நீ ஒதுங்கி இருந்தீனா, கொஞ்சம் விலகி இருந்தீனா அவர்களுக்கு தானாகவே உன்னை பற்றிய எல்லாமே புரிய வரும். உன் அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க ஆரம்பிப்பாங்க. நீ கவலைப்படாத அளவுக்கு எல்லாத்தையும் சரி செய்கிறேன்.